ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ப சாபம். அதாவது நிறைய விதமான சாபங்கள் சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. 14 வகையான சாபங்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படும், அதனால பல பிரச்சனைகள் ஏற்படும் சொல்றாங்க. அதுல முக்கியமா சர்ப சாபம். இந்த சர்ப சாபம்னா என்ன அர்த்தம்னா, பாம்புகளால் ஏற்படக்கூடிய ஒரு சாபம். இந்த சாபம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, பாம்புகளுடைய இருப்பிடம், அதாவது இந்த புத்து இல்லை அதை வசிக்கிற பொந்து, இந்த மாதிரி இடங்களை நம்ம தகர்த்து எடுக்கிறதுனாலயோ, பாம்புகளை கொல்றதுனாலயோ, தெரிஞ்சும் தெரியாமையும் பாம்பு இனங்களுக்கு, நாக இனங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற விதமாக நம்ம எது செய்தாலும், நாகத்துடைய குட்டியில நம்ம கொன்றாலும், இது என்ன ஆகுது, ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா கால சர்ப்பமாக ஒரு தோஷமாக கருதப்படுகிறது. இந்த தோஷம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாலே திருமண தாமதம் ஏற்படும், அப்படி இல்லாட்டி குழந்தை பாக்கியம் தாமதம் என்பது ஏற்படும். சாபத்திலேயே பொல்லாத சாபம் சர்வ சாபம். இந்த சர்வ சாபத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி தெரியற போல விக்கிரகங்கள் செய்து சாபிதம் பண்ணி முறையான சாஸ்திரிகளை கொண்டு அல்லது மாந்திரிகளை கொண்டு அந்த விக்கிரகங்களுக்கு உயிரோட்டம் பண்ணி அந்த சர்வ தோஷத்தை நிவர்த்தி செய்த பிறகு அவங்களுக்கு திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, இது ஏற்படும். அதனால சர்வ இனங்களுக்கு கண்டிப்பா தீங்கு விளைவிக்க கூடாது. ஆடி வெள்ளி தை வெள்ளியில புத்துகளுக்கு பால் வச்சு சர்வ இனங்களை வழிபடுறது அப்படின்றது குடும்பத்துடைய நலனை மேலோங்க செய்யும். அந்த அவ்வாறுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சர்ப்ப சாபத்தை பத்தியோ இல்ல பாம்புகளை பத்தியோ வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா பின்வரக்கூடிய பதிவுகள்ல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.